பாபர் மசூதி இடிப்பை என்று சுட்டி காட்டுகின்றார் நீதிபதி பர்கான் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு எதிரான சதிகள், முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான சதிகள் இன்று வரையில் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பத்திரிகைகள் முழுக்க முழுக்க துணை போகின்றது. இப்ப கூட பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கு பார்த்தாலும் என்னது கள்ளப்பணம் கள்ளப்பணம் என்று, அதற்கு முன்னாடி கருப்பு பணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கள்ளப்பணம் என்று, கள்ள நோட்டுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கருப்பு பணத்திற்கும் ஒருவரை அடையாளம் காட்டினார்கள். இவர்களுக்கு எப்ப எல்லாம் பிரச்சனை வருமோ அப்போ ஒரு முஸ்லீம் தான் அடையாளப்படுத்தப்படுவார். யார் அந்த கருப்பு பணத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்ட முஸ்லீம் தெரியுமா? ஹசன் அலி. மகாராஷ்டிரா மாநிலத்திலே புனே என்ற பகுதியில் இருக்கக்கூடிய குதிரை வியாபாரி ஹசன் அலி 1500 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை ஒழித்து வைத்து விட்டார் என்று நீதிமன்றங்களிலே தள்ளாடக்கூடிய வயசில் அவர் என்ன செய்யுங்கன்னா போட்டு அலக்களிச்சாங்க. கடைசியில் மகாராஷ்டிரா மாநிலம் அவரை விடுவிக்கின்றது. இதெல்லாம் பொய்யான வழக்கு என்ற அடிப்படையில் விடுதலை செய்கின்றது. முஸ்லிம்களை அடையாளப்படுத்தியாச்சு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வருமான வரித்துறை 80 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வச்சிருந்தவங்க கணக்கு காட்டப்பட்ட அடிப்படையில் 80 கோடி ரூபாய் வசூல் பண்ணியாச்சு. அவன் பேர்லாம் என்னையான்னு பார்த்தோம்னா அவன் பேர்லாம் நாங்கள் வெளியிட மாட்டோம். ஏன்னா நாங்கள் அந்த அக்ரிமெண்ட்ல தான் என்ன செஞ்சிருக்கோம்னா அவன் வச்சிருக்கக்கூடிய நாட்டிலேருந்து இவன் பேரெல்லாம் வெளியிட மாட்டோங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வாங்கி இருக்கிறோங்கிற அடிப்படையில் வாதங்கள். எப்படியா கருப்பு பணத்துக்கு ஒரு ஹசன் அலி மட்டும் கிடைச்சாரு? அவர் மேல பொய்யான வழக்குகள். இப்ப நோட்டுக்கிட்டு இருக்குது கள்ளப்பணம் கள்ள நோட்டுகள். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் போனச்சாம், பங்களாதேஷ்ல இருந்து விட்டு எறிஞ்சாங்களாம் மேற்கு வங்காளத்தில். பத்திரிகைகளை பார்த்து முழுமையாக படித்திருந்தீர்கள் என்றால் தெரியும். 100 ரூபாய் நோட்டுகளும் 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 ரூபாய் நோட்டுகளும் பங்களாதேஷ் எல்லையிலிருந்து மேற்கு வங்காளத்தின் வழியாக ஒட்டி எறிந்தார்கள். இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையெல்லாம் கையை சூப்பிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பத்திரிகை சொல்றாங்க. அதில் சொல்லாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற அடிப்படையில் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக முஸ்லீம் சமூகத்தை ஒரு குற்றவாளி கூண்டிலே நிறுத்திக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அனைத்து விதமான அரசு அதிகார மையங்களாக இருக்கட்டும், அல்லது ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், அனைத்தும் ஒரு கூட்டு முயற்சியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை நாம் உடைத்தெரியாவிட்டால் இன்னும் எத்தனையோ நபர்கள், இர்ஷத் ஜஹான் போன்றவர்களாக இருக்கட்டும், அல்லது ஹவுசர் பிவி போன்றவராக இருக்கட்டும், இன்னும் ஆயிரக்கணக்கான நபர்கள் சுட்டு கொலை செய்யப்படுவார்கள் போலி என்கவுண்டரிலே. பொய்யான வழக்குகளிலே சிறையில் அடைக்கப்படுவார்கள். அசிமானந்தா பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்கிலே, அஜ்மீர் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், ஹைதராபாத் மக்கா மசூதியுடைய குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், மாலேகான் குண்டுவெடிப்பு, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு வரைக்கும் முழுக்க தன்னுடைய உடந்தையாக இருக்கக்கூடிய அசிமானந்தா எப்பொழுது தெரியுமா ஒப்புக்கொள்கின்றான்? கண்ணியத்திற்குரியவர்கள், அதைத்தான் நாம் முழுமையாக கவனிக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ்க்கும் சங்க பரிவாரக்கும் இத்தனை குண்டுவெடிப்புகளுக்கும் உடந்தை இருக்கின்றது என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சமயத்தில் நான் ஏன் தெரியுமா ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அசிமானந்தா சொல்லும் பொழுது சொல்றான், ஹைதராபாத் மக்கா மசூதி குண்டுவெடிப்புல ஏற்கனவே ஒருத்தன் சம்பந்தப்பட்டாங்கிற அடிப்படையில் பொய்யான ரீதியில் என்ன செய்யப்பட்டாச்சுன்னா ஜெயிலில் அடைச்சாச்சு. இவரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சி ஜெயிலில் அடைக்கிறாங்க. இவருக்கு சேவை செய்யறது யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி பிடிச்ச ஒரு முஸ்லீம் பையன் தான் என்ன செய்யறான், இவருக்கு சேவை செய்யறான். தம்பி நீ ஏன்பா இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், இது மாதிரி மக்கா மசூதி குண்டுவெடிப்புல என்னை பிடிச்சி உள்ளுக்க போட்டாங்க, அதான் இருக்கிறேன், உனக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா, நீ தான் செஞ்சியா அப்படின்னு அசிமானந்தா கேட்கிறாரு. அப்ப சொல்றான், ஐயா நான் அதெல்லாம் செய்யலைங்க, எனக்கு நடந்த சித்திரவதைகள் அப்படிங்க, எனக்கு நடந்த கொடுமை அப்படிங்க, எங்கு பார்த்தாலும் தலைகளை கட்டி வச்சு முழுக்க அடிச்சாங்க, என்னுடைய மல துவாரத்தில் இரும்பு கம்பிகளை சொருவினார்கள், கரண்ட் சாக்கு வச்சான், உயிரோடு இருக்கிறதுக்கு பரவாயில்ல, எப்படியா ஜெயிலையாவது வந்து கிடந்துடலாங்கிற அடிப்படையில் நான் என்ன செஞ்சிட்டேன், அவ்வளோ சித்திரவதைகளுக்கு மத்தியில் என்னமா செய்யுங்க, நான் போய்க்கிறேன், உங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டுருங்க. இவ்வளவு இதுக்கு மேலேயும் நிறைய சித்திரவதைகள் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர், அவ்வளோதும் சொன்ன உடனே தான் அசிமானந்தாவுக்கு ஆடி போயிட்டான். என்னடா செஞ்சதெல்லாம் நாமளாக்கும், எவனோ ஒரு அப்பாவி அநியாயமா பாதிக்கப்பட்டிருக்கானே அப்படின்ட்டு. அப்பனா எந்த அளவுக்கு சித்திரவதை இருந்திருக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு.
பொய்யான வழக்கில் என்னுடைய சகோதரன் ஒருவன் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்கின்றான் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போல் இந்திய திருநாட்டில் எத்தனையோ சிறைச்சாலைகளில் முஸ்லிம்கள் வாடி வதங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல வருடங்கள் வாடி வதங்கி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் நம்முடைய இயலாமை, நம்முடைய விழிப்புணர்வு குறைவு. என் அருமை சகோதரர்களே, நான் சுட்டிக்காட்ட விரும்புவது இதுதான். இதிலிருந்து இந்த முஸ்லிம் சமூகம் விடுதலை பெற வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு விழிப்போடு இருக்க வேண்டும் என்று போராட்ட குணத்தோடு செயல்படக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிலே அணிதிரளுங்கள். நிச்சயமாக விழிப்போடு இருப்போம். விழிப்போடு இருந்து நமக்கு வரக்கூடிய எந்த சதிகளாக இருக்கட்டும், எத்தனை தடைகளாக இருக்கட்டும், அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து முஸ்லீம் சமூகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு தகுதியான சமூகம் முஸ்லீம் சமூகம் என்ற அடிப்படையில் நம்முடைய சமூகத்தினுடைய எழுச்சியாக இருக்கட்டும், இந்திய திருநாட்டுடைய விமோசனமாக இருக்கட்டும், அது நம்முடைய கையில் இருக்குது, நம்முடைய விழிப்புணர்வு இருக்குது என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக ஆல் இந்தியா இமாம் கவுன்சில் பொதுச் செயலாளர் முகமது இப்ராஹிம் மிஸ்பாஹி சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير وقال النبينا صلى الله عليه وسلم الإسلام يعلو ولا يعلى. எல்லா புகழும் நம்மை ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது பிரியமான உயிரிலும் மேலான அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் வழி நடந்த அனைத்து தோழர்கள் மீதும் மற்றும் இந்த மார்க்கத்தை உலகத்திலே நிலைவரச் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்கெல்லாம் தன்னுடைய உடலாலும் பொருளாலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அனைத்து தோழர்கள் மீதும் மற்றும் குறிப்பாக இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளிகளின் மீதும் அதுராமட்டினத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகள் சிறுவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிகு சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாம் உலகளாவிய அளவிலே பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. உலகத்திலே 55 நாடுகளில் இஸ்லாம் ஆட்சி அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றன. இருந்தும் என்ன பயன்? 120 கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தும் என்ன பயன்? ஈராக்கை பாதுகாக்க முடியவில்லையே, போஸ்னியாவை பாதுகாக்க முடியவில்லையே, செசன்யாவை பாதுகாக்க முடியவில்லையே. 120 கோடிக்கு மேல் வாழுகிறோம் என்று நாம் கூறுகின்றோமே, நம்மால் ஏன் பாதுகாக்க முடியவில்லை? நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே நமது கண்ணுக்கு முன்னால் நம்முடைய சகோதர சகோதரிகள் கற்பழிக்கப்பட்டு, சிசுக்கள் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களே. இந்த இந்தியாவிலே 20 கோடிகள் இருக்கின்றோமே, என்ன செய்தோம்? நாளை அல்லாஹ் நம்மிடத்திலே விசாரித்தால் என்ன பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி நாயகம் கூறுவார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமையிலே விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அந்த மஹ்ஷர் பெருவழியிலே அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்டால் நாம் என்ன
சொல்ல காத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த இந்தியாவிலே இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு பலவிதமான உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, பல அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த அநீதிகளையும் உரிமை மீறலை உடைப்பதற்கு நாம் என்ன செய்தோம் என்று அந்த மஹ்ஷரிலே அல்லாஹ் கேள்வி கேட்டால் நாம் என்ன செய்வோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் உரிமைகளை பெறுவதிலும் உரிமைகளை பெற்றுக் கொள்வதிலும் அதிக கவனம் செலுத்தியிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இருந்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான், வல்தகும் மின்கும் உம்மத்துன், உங்களிலிருந்து ஒரு சமுதாயம், ஒரு சமூகம் இருக்கட்டும், யதுஊன இலல் கைரி, நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, யஅ்முரூன பில் மஅரூஃபி, நல்ல விஷயங்களை ஏவக்கூடியவர்களாகும், தஅ்முரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி, கெட்ட விஷயங்களை தடுக்கக்கூடியவர்களாகும் உங்களில் ஒரு சமூகம் இருக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. அந்த சமூகத்திலே பங்காளர்களாக, உறுப்பினர்களாக நாம் ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றோமே, நாளை அல்லாஹ் கேட்க மாட்டானா? உன்னுடைய சகோதரிகள் குஜராத்திலே கற்பழிக்கப்பட்டார்களே, அவர்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டானா? கேட்பான். என்ன பதில் சொல்ல காத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை தாம் வாழ்ந்த அந்த சமூகத்திற்கு அநீதிகள் இழைக்கப்படக்கூடிய வேளையிலே, உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய வேளையிலே கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள் என்று வரலாறுகளில் நாம் காணுகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். தன்னுடைய தந்தையை கூட எதிர்க்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். ஏன்? மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பதற்காக வேண்டி. அந்த மன்னன் அந்த மக்களை அடிமைப்படுத்தி இருந்தான், பலவிதமான கொடுமைகளுக்கு உள்ளாக்கி இருந்தான். எனக்கென்ன என்று அவர்கள் போகவில்லையே, என்னுடைய மக்கள் அநீதி மறுக்கப்படுகின்றார்கள், உரிமை மறுக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்கு நான் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று போராடினார்களா இல்லையா? போராட்ட களத்திலே தன்னுடைய இறுதி மூச்சு வரை உறுதியோடு நின்றார்கள் என்று நாம் அவர்களுடைய வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சமயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஃபிரௌன் என்ற அந்த மன்னன் கிபித்தியின அந்த வாசிகளை தன்னுடைய அடிமைகளாக நடத்தி கொண்டிருந்தான். இஸ்ரவேலர்களுக்கு நீங்கள் பணியாளர்கள், கிபித்திகள் எந்த ஒரு பதவிகளுக்கும் வர முடியாது. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் 20 கோடிக்கு மேல் இருந்தும் உயர் பதவிகளில் இன்றைக்கு வர முடியவில்லை. ஆனால் ஒரே 1% இருக்கக்கூடிய பார்ப்பனன் உயர்ந்த பதவிகளில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றான். இதே போன்ற ஒரு சூழல் ஃபிரௌனுடைய ஆட்சியிலே நடந்தது. கிபித்திகள் அதிகமாக இருந்தார்கள், ஆனால் அவர்கள் அடிமைகளாக, உரிமை மறுக்கப்பட்டவர்களாக ஓரங்கட்டப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை, கிளர்ந்து எழுந்தார்கள். கிபித்திகளுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட, அநீதிகள் மறுக்கப்பட்ட அந்த சமூகத்திற்கு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலும் நீதியை பெற்றுக் கொடுப்பதிலும் மும்முரமாக செயல்பட்டார்கள் என்று அவருடைய வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோமே. நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார்கள் அந்த மக்களுக்கு. பெண்கள் மிகப்பெரிய அநீதிகளுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தார்களா இல்லையா? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நம்முடைய தலைவர் என்று இன்றைக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோமே, சொத்துரிமையிலே எந்த பங்கும் அதுவரை இல்லை.